வணக்கம் நண்பர்களே. ஒரு 3 பேர் ஃப்ரெண்டு போல இருக்கு. அதால் ஆளுக்கு 2 புடவை ஒரே கலரில் தந்துருக்காங்க. அதை கட் பண்ணுவோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டிங் இப்போ போடுறேன் பாருங்கள் பொறுமையாக. நம்ம வீடியோ பாருங்கள், ஈஸியாகவே இருக்குது உங்களுக்கு கட்டிங் எல்லாமே. ஃபஸ்ட்டு 2 ஜாயிண்ட் கட் பண்ணுவோம். இது கிராஸ் கட்டிங்கு. இது ஒரு கஸ்டமருக்கு ஆல்ரெடி முன்னாடியே ஒரு கஸ்டமருக்கு கட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுவும் கிராஸ் கட்டிங் தான். அது கட் பண்ணி கொடுத்தாச்சு, தச்சிட்ருக்காங்க. முன்னாடியே சேரீ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேரீலாம் லைன் அடிக்கி வீடியோ எடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு ஒரு கிராஸ் கட்டிங் ஜாயிண்ட் கட் பண்ணி நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க தச்சிட்ருக்காங்க. நம்ம அந்த வீடியோ இந்த ஜாக்கெட் கட் பண்ணுறதுக்குலாம் அந்த ஜாக்கெட் தச்சு கொடுத்துருவாங்க பாருங்கள். சின்னதாக அது 32 சைஸ் ப்ளவுஸ். இது 42 சைஸ் ப்ளவுஸு. நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், கரெக்டாக லெவலாக போட்டாச்சு. பேக் மட்டும் அளவு எடுத்துப்போம். பேக் அளவு 22 இருக்குது, 24 வச்சுப்போம். இப்போ நம்ம கட் பண்ணுறதும் கிராஸ் கட்டிங்கு. இதுக்கு முன்னாடி கட் பண்ணி கொடுத்ததும் கிராஸ் கட்டிங்கு. இதுக்கப்புறம் 2 ஜாயிண்ட் கட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 ஜாயிண்ட் கட் பண்ணியிருக்கோம். அது நார்மல் கட்டிங். மொத்தம் 6 ஜாக்கெட்டு. இருபத்தி நாலு வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறத விட என் வீடியோ பாருங்கள், அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ 24 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சில பீஸெல்லாம் முன்னாடி அப்படி கிழிச்சிருவேன். சரி, உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணுறேன். நான் இல்லைன்னா அப்படியே வச்சு கிழிச்சிருவேன். நான் லைட்டாக கட் பண்ணிட்டு கிழிச்சிருவேன் டக்குன்னு. அது எல்லாமே எல்லா ப்ளவுஸும் அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ஏன்னா லைனிங்லாம் சில லைனிங் பாலிஸ்ட் கலந்துருக்கும். அந்த லைனிங்லாம் கிழிச்சிங்கன்னா சுருகமாக வந்துடும். பியூர் காட்டன் லைனிங்னா அந்த மாதிரி இருக்கும். 2x2லாம் அழகாக கிழிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்லீவுக்கு கரெக்டாக ஸ்லீவ் கோடு தான் செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் கட் பண்ணக்குள்ள ஸ்லீவ் கோடு தான் பார்த்துட்டு கட் பண்ணுங்க. 1 மீட்டர் பிட்டு தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. 1 மீட்டர்லேயே நம்ம கிராஸ் கட்டிங் தைக்கிறோம். உங்களுக்கு 1 மீட்டர் பத்தலைன்னா 1.25 மீட்டர் எடுத்துக்கோங்க கிராஸ் கட்டிங்க்கு. சில பேர் அப்போல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் நான் பேப்பர் போட்டு தான் கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேப்பர் கட் பண்ணிப்பேன். பேப்பர் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மேலே போட்டு இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிப்பேன் நம்ம. அப்புறமேட்டுக்கு சில கொஞ்ச நாள் அனுப்புறதுக்கு கிராஸ் கட்டிங் நான் நார்மலாக இந்த மாதிரி போட்டு கட் பண்ணேன். நான் கரெக்டாக அதால் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கிராஸ் கட்டிங்கு. நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். கிராஸ் கட்டிங் மற்றவங்க தைக்கிறது கட்டிங் பண்ணுறதோட நம்ம கட்டிங் பண்ணுறத பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிராஸ் கட்டிங்னா ஃப்ரண்ட் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் இருக்கும். பேக்கு கச்சோலி பட்ட ஸ்லீவ் எல்லாமே ஸ்ட்ரைட் பீஸில் தான் இருக்கும். பாருங்கள், நான் எப்போவுமே நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக போட்டிருக்கோம். இப்போ பேக் ஏருக்கு 14 இன்ச் இருக்குது. 14.5 வச்சுப்போம். 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். பாருங்கள், 14 இன்ச்சு லென்த் பேக்கு மட்டும் கீழே அளவு எடுத்துட்டோம். கீழே 1.5 இன்ச்சு தான் தனியாக மடிச்சிட்டோம் இடுப்பு மடிக்கிறதுக்காக. கரை தான் இருக்குது, இருந்தாலும் அது எப்பவுமே மடிக்கிற மாதிரி 1.5 இன்ச்சு மடிச்சிட்டோம். அது கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு மடிச்சாலே போதும். ஏன்னா கரை வரத்தால் லைட்டாக தான் மடிக்க போகிறோம். நம்ம ரெகுலராக எப்பவுமே மடிக்கிற மாதிரி மடிச்சிடுறோம் நம்ம. இது லைனிங்கு பாருங்கள், அது எடுத்தாச்சு. கீழே இருக்கிறது பேக்கு. இப்போ மேலே போட போகிறோங்க பாருங்கள். ஃபுல் கிராஸ், பக்கா கிராஸ் போடுறோம் பாருங்கள். கர்ச்சிப் மாதிரி மடித்து போடுறோம். அந்த முக்கோணமாக கர்ச்சிப் மாதிரி மடித்து போட்டால் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு ஃபுல் கிராஸ் வரும். கிராஸ் கட்டிங்கன்னா இந்த மாதிரி தைங்க. சில பேர் தைக்கிறீங்க லைனிங் மட்டும் கிராஸில் வெட்டிடுவீங்க, பாடி பீஸ் கிராஸில் வெட்ட மாட்டீங்க. சில பேர் அந்த மாதிரி தைக்கிறாங்க. அந்த மாதிரி தைக்கூட கிராஸ் கட்டினா
இந்த மாதிரி கர்ச்சிப் மடிச்சு போடுற மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ் வந்து மடித்து போட்டு இதில் ஃப்ரண்ட்டும் வந்து கிராஸில் இருக்கணும். அதே போல் வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் வச்சு மேலே வந்து ஜாக்கெட் வந்து கட் பண்ணக்குள்ளே வந்து அதுலேயும் மேலேயும் வந்து கிராஸ் போட்டு இந்த மாதிரி பக்கா கிராஸ் போடணும். நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் போகிறக்குள்ள அது பாருங்கள். நெக்ஸ்ட் இது அது முடிச்சிட்டோன்னே அது மேலே போட்டு கட் பண்ணுவோம். அப்போ சொல்கிறேன். அது கழுத்து வந்து 2.5க்கு 6.5 வைக்கிறோம். ஃப்ரண்ட் லென்த் வந்து 13 இன்ச் வைக்கிறோம். ஃப்ரண்ட் லென்த் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கப் ஷேப்போடு அளந்துட்டு எல்லாம் அந்த கப்பு ஷேப்பு கீழே கச்சோலி பட்டு சேர்த்து அதிலே கணக்கு பண்ணிப்பாங்க. ஃப்ரண்ட் 13னா வந்து அந்த 13 இல்லை 14 வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கீழே வந்து கப் ஷேப்னா அது தனி 13 இன்ச்சுனா இந்த 13 இன்ச்சு வந்து கப் ஷேப்பு. அதுக்கு கீழே வந்து கச்சோலி பட்டு வந்து 2.5 இன்ச்சு இருக்கணும். ஷேப்புக்கு 2.5 இன்ச்சு, மிச்சம் வந்து 3 இன்ச்சு இருக்கும். கச்சோலி பட்டை 3க்கு 2.5 வரும் கச்சோலி பட்டி. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரெடி கட்டிங் பண்ணக்குள்ளே 4க்கு 4.5 கட் பண்ணுவோம். அதை ஃப்ரண்ட் பக்கம் வந்து 4.5 வரும், சைடு பக்கம் வந்து 4 வரும். ரெடி கட்டிங்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணக்குள்ள அப்புறமேட்டு வந்து கீழே 6 இன்ச்சு போயிடும், மேலே 6 இன்ச்சு போயிடுச்சுன்னா 1 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து சைடில் வந்து 2.5 இன்ச்சு வரும், ஃப்ரண்ட் பக்கம் வந்து 3 இன்ச்சு வரும். அது பார்த்துங்க, அது தனி அது ஷேப்பு. நீங்கள் வந்து அதுவும் இதுவும் வந்து குழப்பக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ கட்டிங் பண்ணக்குள்ளே பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. உங்களுக்கு வந்து எதுவும் டிப்ஸ்லாம் இல்லை, நான் சொல்கிறதே பெரிய டிப்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு நம்ம கட்டிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து நல்லா க்ளோஸ் அப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. சைடு வைக்கிறோம் பாருங்கள். சைடு வச்சோம், 1/2 இன்ச்சு வச்சிட்டோம். கீழே டாட்டுக்கெலாம் வந்து அழகாக அது பாருங்கள். நிறைய வீடியோ போட்டுங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து சரியாக புரியலன்னா இன்னொரு வீடியோவில் பாருங்கள். நம்ம வந்து நான் பேசுகிறத விட நீங்கள் என்னென்ன பண்ணி பாருங்கள். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, அந்த கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் விட்டோம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டோம். அதே போல் சைடில் வச்சோம், சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது 1/2 இன்ச்சு விட்டோம். கீழே டாட் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு கட் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டாட்டு நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து கப்பு வந்து பெருசாகும். நீங்கள் டாட் எவ்வளோ கம் பண்ணுறீங்களோ கப் ஷேப் வந்து சின்னதாகும். சைடில் நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வளர்க்குறதால எப்போயுமே வந்து கப் ஷேப் பெருசே ஆகாது. இந்த டாட் எவ்வளோ பெருசாக பிடிக்கிறீங்க சின்னதாக பிடிக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப் வரும். நீங்கள் அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் சைடு ஃப்ரண்ட் நிறைய வளர்த்துட்டு நீங்கள் கப் ஷேப் வந்து கீழே டாட் வந்து நீங்கள் கம்மியாக பிடிச்சிங்கன்னா எப்பயுமே வந்து கப் ஷேப் வந்து பெருசே ஆகாது. அது பார்த்துக்குங்க. கப் ஷேப் வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கப் ஷேப்பில் கீழே டாட் தான், அந்த கீழே வந்து 3 இன்ச்சு டாட் பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. கீ டாட் தான் வந்து கப் ஷேப் வரும். அது பார்த்துக்குங்க. பேக்கை வந்து 4.5 வச்சுருக்கோம், அதை வச்சு அப்படியே கட் பண்ணுறோம். நான் வந்து பேசுகிறத விட நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் என்ன பேசுகிறது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து ரெடி பண்ணி கட் பண்ணிப்போம். இப்போ 4.5க்கு 4 கட் பண்ண போகிறோம். இது கட்டிங்கு ரெடி வந்து சைடில் 2.5 வரும், இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து 3 வரும். ரெடி வேறு. நம்ம இப்போ கட் பண்ணுறது 4.5க்கு 4 கட் பண்ணுறோம். நம்ம வந்து தோராயமாக தான் கட் பண்ணுவோம். உங்களுக்கு தோராயமாக கட் பண்ணிவிட்டு உங்களை அளந்து கம்மிக்கிற பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது. ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணி பழகினதால நான் வந்து நிறைய ஏகப்பட்ட மார்க்கெலாம் சும்மா போட்டுட்ருக்க மாட்டேன். நம்ம ரெகுலராக கட் பண்ணுறதால ஈஸியாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா மார்க் பண்ணிங்க. அந்த ஷேப் இருக்கு பாருங்கள், அந்த ஷேப் அந்த 3 இன்ச்சுக்கு வரப்போ நீங்கள் வந்து 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அந்த மார்க் பண்ணுறப்ப அங்கே வந்து 3 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ கட் பண்ணக்குள்ளே 3 இன்ச்சு தான் இருக்கணும். லாஸ்ட் வந்து கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போச்சுன்னா 2 இன்ச்சு வரும். அந்த ஷேப்பில் வந்து 2 இன்ச்சு இருக்கும். அதுதான் வந்து இடுப்பில் அழகாக உட்காரும். தூக்காது. நான் தச்ச ப்ளவுஸ்லாம் பாருங்கள், ஃப்ரண்ட்டு காமிக்குள்ள பாருங்கள், அந்த கச்சோலி பட்டை அழகாக இடுப்பில் உட்கார்ற மாதிரியே உட்காரும். மேலே வந்து கப் ஷேப் மட்டும்தான் தூக்கி நிற்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் தைக்கிறது என்னென்னா மேலே ஏறிக்கின்னு இருக்கும், கச்சோலி பட்டை பாதியில் இருக்கும். அதால் வந்து அந்த மாதிரி தைக்காதீங்க எப்பவுமே. அதெல்லாம் வந்து கை தூக்குனா மேலே ஏறிக்கும், அந்த மாதிரி வந்து தைக்காதீங்க எப்பவுமே. இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி தைங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கப் ஷேப்பு வேறு கச்சோலி பட்டை வேறு, அதை ஃபாலோ பண்ணிங்க. அதே போல் வந்து பேக் இறக்கம் வந்து 13, 14க்கு மேலே வைங்க, ரொம்ப கம்மியாக இருக்காதீங்க. மேலே வந்து ஃப்ரண்ட் பக்கம் இறங்கிக்கும் நிறைய பேருக்கு.
அது பார்த்துங்க. ஸ்லீவ் வந்து 3 இன்ச்சு வைங்க. இப்போ வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். 8க்கு 12 வச்சுருக்கோம் கை லூஸு. கை இறக்கம் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். கை லூஸ் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கோம். முண்டை கைக்கிறது வந்து 3/4 இன்ச்சு கழிச்சிக்கங்க. அக்குள் லூஸ் வந்து 8 வச்சுருக்கோம். அதே போல் வந்து 3 இன்ச்சு, இப்போ 8னா 3 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கணும். 5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து 3 இன்ச்சு ஷேப்பில் வச்சா தான் வந்து ஸ்லீவ்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபில்ட்டு வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கம்மிக்கே வச்சுக்கலாம். அது பார்த்துங்க. கிராஸ் கட்டிங்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈஸியாக டைலர் வேலை கற்றுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக டைலர் ஆகணும். நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து மெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு பழகிங்க. பாருங்கள், லைனிங் கட் பண்ணிட்டு இப்போ ஜாயிட் பிட் போடுறோம். ஸ்லீவ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், அப்புறமே கட் பண்ணி பாரு கழிச்சிக்கலான்னு பாருங்கள். லைனிங் வந்து கிராஸ் கட்டிங் வெட்டணும். அதே கிராஸ் மாதிரியே வந்து இதுலேயும் வந்து போட்டுக்கணும். ஃபுல் கிராஸில் போட்டுக்கணும். ஃபுல் கிராஸில் வந்து லைனிங் பிட்டு வந்து அந்த மாதிரி ஃபுல் கிராஸ் போட்டுக்கணும். ஏன்னா ஆஃப் கிராஸ் போடுறீங்க, ஒரு ஞாபகம் இல்லாமல் போட்டிங்கனாலும் வேஸ்ட், அந்த ப்ளவுஸே வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் லைனிங் கிராஸ் போட்டு அதே போல் வந்து ஜாக்கெட் பிட்டையும் புடவைடைய ரன்னிங் பீஸையும் வந்து நீங்கள் கிராஸ் போடணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிராஸ் வரும், ஃபுல் கிராஸ் வரும். நீங்கள் வந்து ஒன்று மாற்றி கட் பண்ணிங்கன்னா அது கிராஸ் கட்டிங்கே வராது. நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள். கழுத்து பீஸ் எப்பவுமே கிராஸில் வந்து கட் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள். நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வந்து கொஞ்சமாவது வளர முடியும். நம்ம சேனலில் கொஞ்சம் வளரும். பாருங்கள், 2 ஜாக்கெட் இது கட் பண்ணிட்டோம். பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ண ஜாக்கெட்டு 2 ஜாக்கெட்டு, அதுக்கு முன்னாடி மொத்தம் வந்து 6 ஜாக்கெட்டு. இப்போ இது வந்து 6 ஜாக்கெட்டு. ஃபஸ்ட்டு 4 ஜாக்கெட் கட் பண்ணிட்டோம். இப்போ 2 ஜாக்கெட் கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாக்கெட் தைச்சாச்சு. இன்னொரு ஜாக்கெட் தைச்சிட்ருக்காங்க நம்ம டைலரு. இப்போ கொடுப்பாங்க பாருங்கள். இந்த 2 ஜாக்கெட்டு. இதுக்கு முன்னாடி கட் பண்ண ஜாக்கெட்டு இது 2. அதுக்கு முன்னாடி கட் பண்ண ஜாக்கெட்டு 1 தைச்சாச்சு, இன்னொன்று தைச்சிட்ருக்காங்க. நம்மளது எப்பவுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து தைக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும் நம்ம வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸ் வந்து தைச்சிக்கலாம். 3/4 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் வந்து தைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கச்சோலிப்பட்டி தைச்சிக்கலாம். கச்சோலிப்பட்டிக்கு வந்து பேண்ட் பிட் கீழே வச்சிட்டோம், மேலே வந்து ஜாக்கெட் பிட் வச்சிட்டோம், அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வச்சுக்கலாம். கொச்சாலிப்பட்டி வைக்குள்ள வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஆப்போசிட் இருக்கணும், ஃப்ரண்ட்டு சைடுன்னு இருக்கும். அந்த ஆப்போசிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வைக்கணும். இப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக வச்சுப்போம். எப்பவுமே வந்து கீழே வந்து பேண்ட் பிட்டினை வந்து நல்லா திக்காக வைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். எஜ்ஜி தையல், சில பேர் ஓரத்தையல்னு சொல்லுவாங்க, ஸோ சில பேர் வந்து எஜ்ஜி தையல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உள்ளே திருப்பிக்கிட்டு ஒரு பாயிண்டர் ஒன்று போட்டுப்போம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து 4.5, சைடு பக்கம் வந்து 4 இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு
ஆப்போசிட் கரெக்டாக வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. தைக்கக்குள்ளே வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கங்க. பாருங்கள், ஆப்போசிட் கரெக்டாக இருக்குது, எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிப்போம், கை ரெடி பண்ணிப்போம். அங்கே வந்து அர்க்காத் போட்டிருப்போம், அந்த அர்க்காத்துக்கு கரெக்டாக வந்து மடிச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து அர்க்காத் போட்டிருக்கோம், அந்த அர்க்காத்துக்கு நேராக வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கரை பீஸில் வந்து முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு 1/4 இன்ச்சு இருக்குது, அந்த கரையை மடித்து மேலே வச்சு தைச்சிக்குவோம். 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் இருக்குது, அந்த ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரே பக்கமாக ஜாயிண்ட் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரக்குள்ளே வந்து 2 பக்கமும் ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும், ஒரே பக்கமாக வந்து ஜாயிண்ட் கொடுக்கக்கூடாது. அது கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸ்லீவ் தைக்குள்ள கை தைக்குள்ளேயும் கரெக்டாக வந்து ஆப்போசிட் பார்த்துக்கணும். நீங்கள் பாடி பீஸ் எப்படி வைக்கணும்னா கரெக்டாக வந்து லைனிங் பீஸ் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா வந்து முண்டா கழிச்சிருப்போம், 3/4 இன்ச்சு கழிச்சிருப்போம் முண்டா, அதில் வந்து அது பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. வச்சுட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டு எடுத்துப்போம். போட்டு அப்புறமேட்டு வந்து கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம வீடியோ எல்லாமே வந்து லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும், நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ணவும் மாட்டோம், ஃபாஸ்ட்டாக ஓட்டியும் வந்து வீடியோ போட மாட்டோம். நம்ம போகிறதெல்லாம் ஷார்ட் வீடியோ மட்டும்தான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி வந்து நார்மல் வீடியோ பெரிய வீடியோ எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் சொல்லி தருவோம். நீங்கள் பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் கரெக்டாக பிளாட்டாக வச்சுக்கணும். ஸ்லீவ் வந்து கீழே தைக்குள்ள பிளாட்டாக வச்சுங்க. ஏன்னா ஈத்து கீழே இருக்கிற பீஸும் சரி லைனிங் பீஸும் சரி இழுக்கூடாது, அழகாக வந்து பூ மாதிரி வச்சு தைங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் மாட்டின இழுத்து தைச்சிட்டிங்கன்னா வந்து ஸ்லீவ் வந்து சுருக்கம் வந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு வந்து 2 தடவை வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கிறீங்களா பாருங்கள். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக வந்து முண்டா கழிச்ச பக்கம் ஒன்று இருக்கும், முண்டா கழிக்காமல் பக்கம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து கையாருக்கு வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கோம், கைலூஸ் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஜாயிண்ட் கொடுக்கல வந்து 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் கொடுங்க, ஒரே பக்கம் வந்து ஜாயிண்ட் கொடுக்கக்கூடாது, அதில் வந்து 2 பக்கமும் வந்து ஜாயிண்ட் கொடுங்க. இது வந்து ஒரு பக்கம் மட்டும் 3/4 இன்ச்சு இருக்கிறதால ஒரு பக்கம் மட்டும் இந்த பக்கம் ஜாயிண்ட் கொடுக்குறோம். நான் பேசுகிறத விட வந்து நான் வீடியோ என்னென்ன பண்ணுறேன்னா நான் தைக்கிறேன்னு பார்த்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம கட்டிங்கும் சரி நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் நம்மளது பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள், அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணால் வந்து பாதி வீடியோ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதில் வந்து பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. இந்த ஜாயின்லாம் பண்ணக்குள்ள கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. எப்பவுமே கை ஜாயின் பண்ணக்குள்ள பார்டர் ஜாக்கெட்லாம் வந்து சில ஜாக்கெட் வந்து ஜாயிண்ட் வரும், கொஞ்சம் பெரிய ஜாக்கெட்டாக இருந்தால் அதை மட்டும் வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க.
ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள், எங்கேயுமே சுருக்கம் இல்லை. கை நல்லா பிளாட்டாக இருக்குது. பாரு லைட்டாக தான் இருக்குது ஒரு நூல், ஆனால் இருந்தாலும் வந்து அதில் ஜாயின் கொடுத்துருப்போம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு என்னை விட வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு வந்து டைம் பாஸுக்காக நான் வந்து பேசுகிறதில்ல எப்பவுமே. நீங்கள் வந்து வேலை கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ வீடியோவும் போட்டுட்ருக்கேன். நான் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. அந்த அர்க்காத் போட்டிருக்கோம். அந்த அர்க்காத் நேரம் வந்து மடித்து கீறிக்கிட்டோம். இது வந்து அந்த மேலே இருக்கிற பார்டரு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும். அந்த 1/2 இன்ச்சு பீஸை வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கரெக்டாக வருதான்னு 2 பக்கமும் சைடில் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஓர தையல் ஒன்று போட்டு அப்புறமேட்டு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். பேக் இறக்கு வந்து 14.5 வச்சுருக்கோம். பாடி லூஸ் வந்து 23, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். 25 இன்ச்சாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் 25, பேக் 25 வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் இறக்கு வந்து 13 இன்ச்சு, பேக் இறக்கு வந்து 14.5 இன்ச்சு. கச்சேலி பட்டை வந்து கட் பண்ணக்குள்ள 5க்கு 4.5 கட் பண்ணியிருக்கோம். கழுத்து ரவுண்டு வந்து கீழே மட்டும் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கோம். மேலே வந்து நம்ம எப்பவுமே அளக்க மாட்டோம், கீழே மட்டும்தான் அளப்போம். அது நான் இந்த வீடியோ வந்து கட்டிங்கும் போடுறேன், நெக்ஸ்ட்டு அது பார்த்துக்குங்க. இப்போ வந்து சுற்றி தைச்சிக்கலாம். இது தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா குண்டூசி குத்திக்குங்க. குண்டூசி குத்திட்டு டேபிள் மேலே போட்டு இல்லை கீழே வந்து தரையில் போட்டுக்கும் சரி, கரெக்டாக வந்து குண்டூசி வந்து எங்கேயும் சுருக்கு இல்லாத மாதிரி குண்டூசி குத்திக்கிட்டு தைங்க. ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க மட்டும் என் வீடியோ பார்த்தாலே போதும், பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குண்டூசி வாங்கி அதை வந்து கீழே கரெக்டாக குத்திக்கிங்க. குத்திக்கிட்டு இந்த மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ண. ஏன்னா வந்து நம்ம லைனிங் பீஸ் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுவோம். ஜாக்கெட் பீட்டை வந்து கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருப்போம். அதை வந்து தைச்சிட்டு பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா ஷேப் மாறக்கூடாது. அதால் லைனிங் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது. அந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜாக்கெட் பீட் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிப்பாங்க. புடவையோட ரன்னிங் பீஸ் வந்து எவ்வளோ இருந்தாலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கோம். எதுவும் வந்து ஃபாஸ்ட்டாலாம் நம்ம ஓட்டல, பொறுமையாக தான் கட் பண்ணுறோம், பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், நீங்கள் வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வந்து வளர முடியும். யூடியூப்பில் அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு எதுவும் பேமெண்ட் எதுவும் தரல. 5 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 9,000 8,000 தராங்க, அவ்வளோதான். இருந்தாலும் வந்து நீங்கள் கற்றுன்றதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். நம்மளாம் ஒரு வீடியோ போட்டால் ஒரு 400 பேர் 300 பேர் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் சரின்ட்டு நம்ம தளராமல் மனசு தளராமல் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்து வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறேன். நான் ஒரு வீடியோ போட்டால் ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கணும், அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஏன்னா ஒருத்தர் சும்மா போடுவாங்க, 1/2 மணி நேரம் பேசுவாங்க, அப்புறமேட்டு ஒரு பாட்டு மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் இல்லை. நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபுல் வீடியோ தான் இருக்கும். ஸ்லோவாக தான் தப்பு. நம்ம அழகாக வந்து நான் எவ்வளோ பொறுமையாக தைச்சாலும் 1/2 மணி நேரத்தில் வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சி முடிச்சிடலாம். நீங்களும் பார்த்துட்டு எவ்வளோ ஜாக்கெட் வேணாலும் நீங்கள் தைச்ச ஒரு நாளைக்கு 20 ஜாக்கெட் வரைக்கும் தைக்கலாம் நீங்கள்.
கட்டிங்கும் சரி 50 ஜாயிண்ட் வரையும் கட் பண்ணலாம். நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 ஜாயிடாக, மினிமம் ஒரு 30 ஜாயிடாக நீங்கள் கட் பண்ணலாம். தைக்கிறது வந்து ஒரு 20 ஜாயிண்ட் அசால்ட்டாக தைக்கலாம். என்ன மாதிரி பொறுமையாக தைச்சாலும் போதும். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பயப்படவே தேவையில்லை. எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நம்ம எதோ வாங்கினு வந்து தைக்கிறது இல்லை. நம்ம தெரு மேலே தான், ரோட்டில் தான் வந்து கடை வாங்கி வாடகைக்கு இருக்கிறோம். அதில் வந்து நம்ம எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. எல்லாமே கஸ்டமர் ப்ளவுஸ் தான் பர்ஃபெக்டாக. இல்லைன்னா நான் வீடியோவே போட மாட்டேன். நம்ம கஸ்டமர்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அதுதான் வந்து யூடியூப்லாம் வந்து எதுவுமே வந்து நம்பரும் கொடுக்குறதில்ல, நம்ம அட்ரஸும் கொடுக்குறதில்ல. நம்மளுக்கு வர வேலையே கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து மற்றவங்க துணி நம்ம வாங்குறதில்ல. நம்ம கடை வேலையே ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். அதுதான் நைட்டில் மட்டும் நான் வந்து வீடியோ போடுவேன். நான் பகலில் வந்து நம்மளுக்கு கடையில் இருக்கிற வேலையை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதில் கடை வேலையை பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டும் சரி கரெக்டாக வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சு தைச்சிங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணாமல் இருக்கும். ஃப்ரண்ட் 2 பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு வந்து கட் பண்ணாமல் அப்படியே இருக்கும். இந்த கீழே ஃபஸ்ட்டு தைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வந்து கட் பண்ணுங்கள். அப்போ வந்து மாறாமல் இருக்கும். இல்லை ஒரே பக்கமும் வந்துடும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, கச்சோலி பட்டி இது 3 வந்து ஆப்போசிட் மாறும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்டர் பீஸ், கரை பீஸுன்றதால பரவாயில்ல. பட்டு ஜாக்கெட் மாதிரி இருக்கிறதால பரவாயில்ல. மிச்சமாக சில இப்போ ஜாக்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரியாத இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் உள்ள இருக்காது. அதில் வந்து நீங்கள் தெரியாமல் மாற்றி வச்சுருவீங்க. அதை பார்த்தாலே வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு தைச்சிடலாம். எல்லாம் தைச்சிட்டு பிறகு நீங்கள் பிரித்து தைச்சிங்கன்னா வந்து லேட் ஆகும். டாட் பிடிச்சிக்கலாம். 3 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம். அதை 1.5 இன்ச்சு. அதை முன்னாடியே வந்து அர்க்காத் பண்ணியிருக்கோம். அந்த அர்க்காத் நேரம் வந்து டாட் பிடிச்சிப்போம். குண்டூசியை முன்னாடியே குத்தி வச்சுருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கு நேராக பிடிச்சா போதும். முன்னாடியே தைக்குள்ள ஃபஸ்ட்டு கீ டாட் போட்டு அடுத்த டாட் போடக்குள்ளே ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. திருப்பி அந்த கீ டாட் 2த்தையும் பிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்புறமேட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. 3/4 இன்ச்சு நிறுத்தினாலே போதும். ஷார்ப்பாக இருக்கும் கப் ஷேப்பு. 3 டாட் கிளியராக இருக்கும் பாருங்கள். எல்லாமே அந்த 3/4 இன்ச்சில் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும் கப் ஷேப்பு. அது பார்த்துக்குங்க. என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்து கற்றுனீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். என்னை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சும்மா ஒரு பாட்டெலாம் காமிச்சிட்டு போகிறோம். நான் இல்லை, ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி, பெரிய வீடியோ இருந்தாலும் சரி, ஃபுல் வீடியோ வந்திருக்கும். நம்மளது எல்லாமே தைக்கிறது எல்லாமே லைவ் மாதிரியே தான் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடியே எடுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அந்த கீழே வந்து ஒரு பக்கமாக மடிச்சு கீ டாட் போட்டிருக்கிறது வந்து ஒரு பக்கமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு ஒரே லெவலாக தைங்க. பெண்ட் வரக்கூடாது. மெயினே வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து நல்லா தையல் போட்டு நல்லா பழகுங்க. எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலும் சரி, எந்த தையல் போட்டாலும் சரி, ஜாயிண்ட் வரக்கூடாது. அதே போல் வந்து பெண்டு வரக்கூடாது. அதை பார்த்து ஃபினிஷிங் தைங்க. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஃபினிஷிங்கு ஒரே லெவலில் தைங்க. கட்டிங் பண்ணக்குள்ள சரியாக கொந்தி எடுக்காதீங்க. கத்திரிக்கோள் வந்து நல்லா சாணை பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நல்லா புது கத்திரியை வந்து இந்த மாதிரி பிளாக் கத்திரிலாம் நல்லாயிருக்கும். பார்த்து ஈஸியாக வாங்கி நல்லா வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணுற கத்திரி. ஏன்னா வந்து கொந்தி எடுத்திங்கன்னா வந்து நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கத்திரிக்கோள் நல்லா வந்து 10 இன்ச்சு கத்திரிக்கோள் வாங்குங்க. இந்த பிளாக்கில் வாங்கக்குள்ள 11 இன்ச்சு வாங்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 12 இன்ச்சு வந்து பெருசாக இருக்கும். 10 இன்ச்சு வந்து இந்த பிளாக் கத்திரியில் சின்னதாக இருக்கும்.
ஆனால் 11 இன்ச்சு வந்து பர்ஃபெக்டாக நான் வச்சுக்கிற கத்திரிக்கோள் வந்து 11 இன்ச்சு இந்த மாதிரி வச்சுங்க. அழகாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழ் பக்கமாக பரட்டிட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டு அப்புறமேல ஒரு பாயிண்டர் போட்டுக்கணும். போட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து தச்சுட்டு பிறகு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் சைடில் கட் பண்ணுவோம். சில பேர் வந்து இப்போ கச்சோலி போட்டு கரெக்டாக கட் பண்ணுறோங்க, அப்புறமேட்டு தான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து குபா பட்டி சிங்கிள் பட்டி வந்து அட்டாச் பண்ணிப்போம். கொக்கி பட்டி ஐப்பட்டி ஒரு வந்து 2 இன்ச்சு பீஸ் எடுத்துக்கிறோம். 2 இல்லை 1.5 1.25 அப்படி எடுத்தாங்களோ போதும். 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டு ஒரு நூல் தச்சுக்கலாம். ஒரே லெவலில் தைங்க, ஏன் சுருக்கு வரக்கூடாது, இழுக்கும் கூடாது. நல்லா பிளாட்டாக தைங்க. தச்சுட்டு கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். ஓரத்தையில் போட்டு அப்படியே வந்து கீழே மடித்து அப்படியே வந்து தச்சுப்போம். எப்பவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஒரு நூல். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு கட் பண்ணி செக் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணிப்போம். ஐப்பட்டி தைக்கிறோம். ஐப்பட்டிக்கு வைக்கிறோம் பாருங்கள். வச்சுட்டு தைக்கிறோம். சென்டர் அந்த பக்கம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா சும்மா மடிக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து சீக்கிரமாக வந்து ஐ பிச்சுக்காமல் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நிறையா துணியாக சேர்த்து வைக்கிறோம். 3ஆக மடிக்கிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு தச்சு வச்சு பாருங்கள். இப்போ வந்து அப்படியே 3ஆக மடிச்சுப்போம். ஒரு மடிப்பு கீழே மடிச்சுட்டு அப்புறம் ஒரு மடிப்பு, அப்புறம் ஒரு மடிப்பு, உள்ளே வந்து 3 துணி இருக்கும். அப்படியே இப்போ வந்து சென்டரை வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து மடிச்சுட்டு ஒரே லெவலில் மடிங்க. ஒரு இடத்துல பெண்டாக வந்ததுன்னா நீங்கள் மடிக்கிறது வந்து சரியாக மடிக்கலாம், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரே லெவலில் மடிச்சுங்க. அப்புறமேட்டு கீழே வந்து ரஃப் அடித்து அப்புறமேட்டு வந்து ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஐப்பட்டி வச்சு பார்த்துப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. பாருங்க, ஒரு நூல் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டரில் வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே 1/2 இன்ச்சு துணி விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து டைட் பண்ணுவோம். சில பேர் வந்து கிராஸாக வந்து அட்டாச் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாச் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கட்டிங்லேயே பாருங்கள், ஷோல்டருக்குள்ளே பெரிய ஷோல்டர்னால கிராஸ் வைக்கணும். இப்போ வந்து ஷர்ட்டுக்கெலாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதில் வந்து நம்ம கிராஸ் வைக்கிறோம். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் ஒன்றும் வராது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு வந்து கரெக்டாக பிடிச்சிங்க. தையல் சைடு வந்து கழிச்சிக்கலாம். ரெண்டும் வந்து ஒரே லெவலில் இருக்கான்னு கழிச்சிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணல, ஏன்னா ஸ்லீவ் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம். அட்டாச் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்துட்டுலாம் கட் பண்ண மாட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இப்போ ரெண்டுத்துக்கும் லெவலாக ஒரே லெவலில் ஈவனில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அந்த ஷேப் ஏன்னா வந்து கீழே மட்டும் குறையக்கூடாது. நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்குள்ளே வந்து ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா வச்சு ஒரே லெவலில் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்லீவில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் சுருக்கம் வருதுன்னுவாங்க, அதெல்லாம் வராமல் இருக்கும். அது பார்த்துங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் வைக்கிறோம். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள வந்து அந்த ஒரு நூல் விட்டுருப்போம். அந்த ஒரு நூல் வந்து ஒரே லெவலாக வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் எங்கேயுமே பெண்டு வராமல் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் வந்து வேஸ்ட் பீஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து தச்சு பழங்கன்றது. நான் புதுசாக தைக்கிறவங்க நல்லா தச்சு பழகுங்க. தச்சு பழகிட்டு அப்புறமேட்டு வந்து தையல் போடுங்க.
நிறையா டைலருங்க வந்து இப்போ புதுசாக கற்றுக்கணும் நிறைய பேர் யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குறீங்க. அதில் தான் வந்து நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே. நீங்கள் எவ்வளோ டைலரு வந்து யூடியூப் டைலருங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கும் அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வந்து வளர முடியும். வளர்த்துனா யூடியூப்பில் வளர முடியும்ன்ற நான். நல்லா கீறிங்க. மேலே வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. மேலே வந்து தைக்குள்ளே வந்து நல்லா வந்து கீறிங்க. கீறிக்கிட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஹெம்மிங் பண்ணக்குள்ளே வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். மேலே தூக்கின்னு வராமல் இருக்கும். அப்படியே நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா தெரியாமல் கூட வந்து அப்படியே போட்டுறாதீங்க. தையல் கீறாமல் போடாதீங்கன்னா தைக்கக்குள்ளே கீறிட்டு வரேன் பாருங்கள். அந்த மாதிரி கீறி தையல் போட்டால் தான் ஹெம்மிங் பண்ணக்குள்ளே வந்து லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது பார்த்துக்குங்க. குறுக்கட்டிக்கலாம். ஏன்னா வந்து எம்மிங் பண்ணி தையல் போடக்கூட ஒன்று பிரிச்சுன்னு வந்துடும். அதில் ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சுட்டு குறுக்கட்டிப்போம். நல்லா ரஃப் அடித்து வச்சுப்போம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். கையை அட்டாச் பண்ணக்குள்ள முண்டா வந்து பார்த்துக்கணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும். முண்டா வந்து கழிக்காத பக்கம் வந்து பேக்குக்கு போகணும். அதை ஒரே லெவலாக வைங்க. அந்த அரைஞ்சினா அந்த அரைஞ்சி ஒரே லெவலாக வந்து நீங்கள் தைக்கணும். எங்கேயுமே வந்து பெண்டு வராமல் தைங்க. பாருங்க, முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம், முண்டா கழிக்காதது வந்து பேக் பக்கம் வைக்கணும். வச்சுட்டு ஒரே லெவலாக அரைஞ்சின்னா கையிலையும் அரைச்சி தான் பிடிக்கணும். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்லேயும் வந்து 1/2 இன்ச்சு தான் கரெக்டாக பிடிக்கணும். அந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி ஒரே லெவலாக வந்து தைங்க. ரவுண்டாக கரெக்டாக இருக்கட்டும். கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடெல்லாம் தைச்சிட்ட பிறகு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவாங்க. அது வந்து பாடி லூஸ் வேணும்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து பாடி லூஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கல் டைட்டாக இருந்தாலும் சரி அதுக்காக வந்து பிரிச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லீவ் கை ஏற்றக்குள்ள நீங்கள் வந்து ஏற்ற முடியாது. கை பார்க்குறோம், ஸ்லீவ் பார்க்குறோம். கை வந்து 14 இன்ச்சு, இடுப்பு வந்து 36 இன்ச்சு வைக்கிறோம். நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. இந்த பக்கம் அதே லெவலில் வச்சுப்போம். கை வந்து இடுப்பு 36, கை வந்து 14 இன்ச்சு. இப்போ வந்து பேக் டாட் போட்டுப்போம். இப்போ சைடெலாம் போட்டுருவோம். தையலாக மேலே வந்து பேக் டாட் போட்டுப்போம்.
மூணு தையல் போட்டுப்போம். ஆனால் பேக் டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு விட்ருக்கேன் எக்ஸ்ட்ரா. அப்புறமேட்டு வந்து பேக் டாட் போட்டுப்போம். மூணு தையல் வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். கை லூஸ் வந்து 12, இடுப்பு லூஸ் வந்து 36. இப்போ பேக் டாட் போடக்குள்ள சைடும் சென்டரும் பிடிச்சிட்டு ஒரு டாட் போடணும். திருப்பி வந்து அதே போல் போடக்குள்ள திருப்பி வந்து சைடும் சென்டரும் சைடும் பேக்கும் கரெக்டாக சென்டர் வச்சு இன்னொரு டாட் போட்டுக்கணும். அழகாக போட்டாச்சு. செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்பர்களே, முடிச்சாச்சு. ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சு அழகாக 1/2 மணி நேரத்தில் வந்து நீங்களும் தைச்சிக்கலாம். நம்ம வந்து ஃபாஸ்ட்டெல்லாம் தைக்கல, லைவாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பொறுமையாக தைச்சிட்ருங்க பாருங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணல, எங்கேயும் கட் பண்ணல, லைவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்க நண்பர்களே. தைச்சிட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குன்ட்டு. தைச்சது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.